ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட நாடு தான் இந்திய குடியரசு நாளா அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த அரசியலமைப்பு தான் முக்கியமான ஒரு பார்ட் இந்தியாவுக்கு. சுதந்திரமானது ஆகஸ்ட் 15 1947 நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா இது வந்து இந்தியா ஒரு குடியரசு நாடா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு குடியரசு நாடானாதான் உலகத்திலே மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா தான். அது தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்தியா தான், குடியரசு நாடு. அதாவது 194 நாடு இருக்கு உலகத்துல. அதுல மிகப்பெரிய நாடு. அதே போல இதுல இன்னொன்னு சொல்லலாம், மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு நம்ம நாடு தான். மிகப்பெரிய அரசியலமைப்பு, அதாவது 495 சட்டங்கள் இருக்கு. இப்பெல்லாம் மாத்தி எழுதி திருத்தி கொண்டு இப்ப கிட்டத்தட்ட 57-8 மேல இந்திய அரசியலமைப்பு சரத்துகள் இருக்கு. 25 பகுதிகள் இருக்கு. இதை சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். அடிப்படை உரிமைகள் இருக்குது, அடிப்படை கடமைகள் இருக்குது. நம்ம மனிதன் அடிப்படை உரிமை 6 இருக்கு. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை, சகோதரத்துவ உரிமை எல்லாமே இருக்கு. எழுத்து உரிமை, அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமையும் கடைசியா இருக்கு. இப்படி எல்லா உரிமையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த அரசியலமைப்புல நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண அரசியலமைப்பே கிடையாது. மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி சாதாரண அரசியலமைப்பு இந்தியாவில் இருக்கிறது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு மிகப்பெரிய அரசியலமைப்பு. சாதாரணமாக அவன் கிடைச்சிருக்கு. அம்பேத்கருக்கு சரியான சப்போர்ட் இல்லாமல் தனியாக தான் உட்காந்து எழுதுறாரு. அவருக்கு இந்த 7 பேர் கொண்ட கமிட்டியிலே 4 பேர் 3 பேர் நிராகரிச்சுட்டு போறாங்க. ஆனா இருந்தும் இவரு ராப்பரெல்லாம் கண்முடிச்சு ரெண்டு கையில எழுத கற்றுக்கிட்டாரு. தெரியுமா? அம்பேத்கர் ஒரு கையில் எழுதிட்டு இருக்கும்போது அவருக்கு கண் பார்வையெல்லாம் கோளாறு போயிடுச்சு. ஏன்னா 20 பகலாம் எழுதுறதுல. அப்புறம் இன்னொரு கையிலையும் ப்ராக்டிஸ் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி 2 கையில எழுத கற்றுக்கிட்டாரு. அப்படி பல்வேறு சிரமங்களுக்கு இடையில தான் அம்பேத்கர் நமக்கு எல்லாமே அரசியலமைப்பு கொடுத்துருக்காரு. அதனால எல்லாருமே நம்ம சுய கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட நம்ம எப்பயுமே நேர்மையா, யாருக்கு என்னால எந்த தீமையும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நம்ம நல்லது செய்யறோமோ கெட்ட செய்யறோமோ அது வேற. ஆனா என்னோட தனிப்பட்ட முறையில நான் என்ன நினைக்கணும், என்னால மற்றவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும். அப்படி நினைச்சாலே நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காது. ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் செல்ஃபா யோசிக்கணும். என்னால ஒரு 10 ரூபா தான் எண்ணிட்டு இருக்குதுன்னா அந்த 10 ரூபாயில என்ன வச்சு வாழ முடியுமோ அதை வச்சுதான் வாழணும். என் சக்தி அவ்வளவுதான். அந்த 10 ரூபாய்க்கு என்ன வாழ்க்கையை வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வாங்கணும். நான் 100 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட திறமையினால சம்பாதிக்கும். யாரையும் அடிச்சு பிடிக்கி சம்பாதிக்கூடாது. உன்னோட திறமை இருந்தால் பயன்படுத்தி உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றிக்க. அது யாரும் குறையா சொல்லல. ஆனா மற்றவங்க மாதிரி வாழணும்னு நினைக்கிறதா தப்பு. என்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி வாழ்றது எந்த தப்புமே கிடையாது. அது மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல நமக்கு சுயமா என்ன தேவைன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சுய கட்டுப்பாட்டை மீறுறோம். உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்ல சிக்னல் போடுறாங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நிக்கலாம். யாருமே அதை நிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிதானமா முக்கியம். இப்பெல்லாம் சொல்லுவாங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் கண்தானம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் நிதானம் தான் ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்த தானம் நிதானம் தான். நீங்க நிதானமா ஒரு சில விஷயம் யோசிச்சு பாருங்க, எந்த பதக்கமும் வராது, எல்லாமே சக்சஸா இருக்கும். ஓகேவா? அதனால எதுவுமே நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும். அது போல டிராஃபிக்ல நிற்கிறோம் அப்படின்னா 2 செகண்ட் தான். அவங்களுக்கு ஒரு 30 செகண்ட், ஒரு 30 செகண்ட், அந்தாங்க ஒரு 30 செகண்ட், 90 செகண்ட் போக அடுத்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த 30 செகண்ட் கூட நம்மளால நிதானமா யோசிச்சு சரி பொறுமையா போவோம். அந்த இடத்துல கூட நம்ம வைலன்ஸ் பண்றோம், ஒரு அத்து மீறும். அப்போ எல்லாமே தவறாக முடியும். எல்லாமே நிதானமா யோசிச்சு பாருங்க, சரியான பாதைக்கு போகும். ஒரே ஒன்று நான் லாஸ்டா சொல்லிக்கிறேன். படிப்போட அவசியம் ரொம்ப 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 உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிப்பு தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொன்னா ஒரு திருக்குறள் சொல்றேன் பாருங்க. அம்பேத்கர் ஒரு கோட் பண்ணி கூட ஒரு குரல் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய முக்கியமான குரல் உழைப்பை பத்தி சொல்லுவாங்க. முயற்சித்தன், அதாவது கடவுளுக்கு சொல்லுவாங்க. குரல் கூட எனக்கு இப்போ ஞாபகத்து வரல. முக்கியமான ஒரு குரல். அந்த குரல் என்னோட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு குரல். அந்த மாதிரியான ஒரு குரல். ஒவ்வொரு குரலுமே நமக்கு தனித்துவமான ஒரு திருவள்ளுவர் கொடுத்துருப்பாரு. நமக்கு முதல் திருக்குறள் கூட எல்லாத்துக்கும் தெரியும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எல்லாத்துக்கும் கடவுள் யாரு? நம்மளோட தாய் தந்தையராகவே நீங்க நினைங்க. உங்க தாய் தந்தையர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழகு அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருவருமே படிக்கணும், படித்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத நல்லா வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு எஜுகேட்டடாக மாற்றணும். இந்த சமுதாயத்தில் நம்மளாம் நேராக ஒரு கிராமத்துலேருந்து வந்தாங்க.
எங்கள் ஊரில் வந்து என்னை சுற்றி ஒரு 10 கிராமத்தில் எஸ்ஐயே கிடையாது, ஒரு போலீஸ் கிடையாது. அப்போ எவ்வளோ ஒரு அந்த படிப்போட அவசியம் தான் இங்கே முக்கியமாக பேசணும். இப்போ இங்கே இவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குது நமக்கு எதிர்காலத்தில். இங்கே சென்னை மாதிரியான மாநகரத்தில் வந்து நம்ம படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் வந்து கூப்பிட்டு சொல்லணும், இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி படித்தா தான் இந்த வேலைக்கு போக முடியும். அப்பா அம்மா வந்து என்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாருமே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரியான சூழல் இருக்கும். கஷ்டப்படுறவங்க சொல்கிறேன் நான். இப்போ சாதாரண தினக்கூலியாக போகிறவங்க 4 மணிக்கு எழுந்து சமைச்சா தான் அடுத்தடுத்து ப்ராசஸிங் பண்ணி 7 மணிக்காச்சும் வேலைக்கு போக முடியும். அப்போ 4 மணிக்கு இப்போவே எழுந்திரிக்கிறதுக்கு இப்போ பின்னாடி வருங்காலத்தில் கஷ்டப்பட போகிறதுக்கு இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு படித்து ஒரு 2 வருஷம் சக்ஸஸ் பண்ணிட்டுனா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டுனா அதே கண்மொழிப்பு தான், அதே எக்ஸாம் தான், அதே ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் டெடிக்கேஷனோட செஞ்சால் சக்ஸஸ் தானே. அது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். கஷ்டப்பட்டு நாளைக்கு நீ வாழ்க்கை முழுக்க 4 மணிக்கு ஏந்திரிக்கிறது பதிலாக ஒரு 2 வருஷம் ஏந்திரிச்சு கரெக்டான ப்ரிப்பரேஷன் பண்ணி படித்து சக்ஸஸ் பண்ணிட்டுனா வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். படிப்போட அவசியம் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். படித்தா எவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு போக முடியும், அதிகாரத்துக்கு போனால் நம்மளால் என்ன சேவை மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து சிறப்பளிப்பதாக மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.